ஓம் நமச்சிவாய! வணக்கம் உறவுகளே! இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒருத்தருக்கு கண் திருஷ்டி இருப்பத எப்படிங்க கண்டுபிடிக்கலாம்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எங்க ஊர் கிராமத்துல முத்துக்காளி பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு வயசு 75. ஆனா, அவ்ளோ வயசாகியும் நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா, அந்த பாட்டிக்கு ஒரு குணம் இருக்குங்க. என்னன்னா, யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் முகத்த பார்த்தாலே சொல்லிடுவாங்க. ஒரு நாள் அந்த பாட்டி வீட்ல போயிட்டு, "என்ன பண்றீங்க பாட்டி? சாப்பிட்டீங்களான்னு?" சொல்லிட்டு பேசிட்டே உட்காந்துருந்தேங்க. திடீர்னு அந்த பாட்டி என்னைய பார்த்து, "முகம் என்ன இப்படி இருக்குன்னு?" சொல்லி கேட்டாங்க. "ஆமா பாட்டி, கண்ல தூக்கமே இல்ல பாட்டி. சாப்பாடு நல்லாவே இல்ல. சாப்பிடவே முடியல பாட்டி. தினமும் ஒரே சோர்வாவே இருக்கு பாட்டி. எந்த வேலையும் செய்ய முடியல. புது துணி போட்டிருந்தேன். அந்த துணியும் கிழிஞ்சு போயிருச்சு. என்னன்னே தெரியல பாட்டி." அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட ஒரே புலம்பல் தாங்க. பாட்டி சொன்னாங்க, "உனக்கு வேற எதுவும் இல்ல. கண் திருஷ்டி தான் பட்டுருக்கு." அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே கோபங்க. "அது எப்படி பாட்டி நீங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி நான் கேட்டேங்க. அதுக்கு பாட்டி சிரிப்பு முகத்தோட ஒரு கதையே சொன்னாங்க. அந்த கதைய என்னன்னு உங்களுக்கும் சொல்றேன். ஒரு மரத்துல இருக்கிற இலைகள் கொஞ்சம் கொஞ்சமா வாடி போகுங்க. அது இயற்கைங்க. இல்லன்னா வேர்ல கூட புழு வரலாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மரத்துல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா இலை வாடிட்டே இருக்கா, அது வேருல புழு இருக்கலாம். இல்லைன்னா வெயில் நாள்ல காஞ்சு போகலாம். ஆனா ஒரு நாள் மட்டும் எல்லா இலைகளும் ஒரே நேரத்துல கருகி உதிர்ந்துருச்சுன்னா, அதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்? ஒரு நாசமான பறவை வந்துதா அதை கொத்தி இருக்கணும்னு நாம உடனே புரிஞ்சுக்கணும். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில கூட சட சடன்னு நல்ல விஷயங்கள் நடக்கிற நேரத்துல ஒரே மாதிரியான கெட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் கண் திருஷ்டி. அடிக்கடி கொட்டாவி வரும். எதுலயுமே மனம் நிம்மதியே இல்லாம இருக்கும். உடல்ல சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். புதுசா வாங்குன உடையும் கூட கரை படிஞ்சு போயிடும். வீட்ல சின்ன சின்ன சண்டைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். யாராவது மேல கோவப்பட்டுட்டே இருப்போம். பசிக்கும் ஆனா சாப்பிட முடியாது. தூக்கமும் வராது. ஒரு பொருள் நம்மளுக்கு கையில கிடைக்கும். ஆனா கை தவறி போயிடும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா கண் திருஷ்டின்னு தான் அர்த்தம். அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே நான் சொன்னேங்க, "பாட்டி என்ன சொல்றீங்க பாட்டி? எனக்கு பயமா இருக்கு பாட்டி" அப்படின்னு. பாட்டி உடனே சொன்னாங்க, "இதுக்கு பயப்படணும்னு அவசியமே இல்ல. நீ டெய்லி தியானம் பண்ணு, நல்ல எண்ணங்கள வளர்த்திக்கோ, டெய்லி கடவுள நல்லா வழிபடு. அப்படி இருந்தாவே கண் திருஷ்டி உன்னை விட்டு விலகிரும்னு" சொல்லி சொன்னாங்க. பாட்டி சொன்ன வார்த்தைகள கேட்டுதாங்க எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. பாட்டி திடீர்னு, "நீ போயிட்டு சாயங்காலம் வான்னு" சொல்லி சொன்னாங்க. நானும் சாயங்காலமா பாட்டி வீட்டுக்கு போனேங்க. பாட்டி சுண்ணாம்பு, மிளகு, உப்பு இது எல்லாம் எடுத்துக்கிட்டு 3 தடவ என்ன சுத்தி அந்த பொருள தீயில போட்டாங்க. அதுக்கப்புறமா தாங்க என் மூஞ்சில சிரிப்பே வந்துச்சு. இந்த மாதிரி பாட்டி சொன்ன தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போயிருங்க. ஓம் நமச்சிவாய! நன்றி.